விஜய் இந்த மாதிரி 100 லேடிஸ் வச்சுக்கலாம். அவர் ஒரு ஸ்டார், அவர் இந்த மாதிரி ஒரு 100 லேடிஸ் வச்சுக்கலாம். ஒரே போடாக போட்டு நடிகை சுசித்ரா. இதுக்கப்புறம் அவங்க சேர்ந்து கோயில் போனா கூட அவங்க தம்பதியும்பீங்க போல. வாங்க விரிவா பார்க்கலாம். பிரபல நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் மீது அவரது மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த செய்தி கடந்த பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி கசிந்தது. அதுல விஜய் ஒரு நடிகையோட தொடர்புல இருந்தார்னோ, அதை பத்தி கேட்ட பிறகும் குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாமல் உறவை தொடர்ந்தார்னோ சங்கீதா குறிப்பிட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த நடிகையோட அடிக்கடி வெளிநாடுகளுக்கு போறது இல்லாம பொது நிகழ்ச்சிகளையும் ஒன்னாவே கலந்துகிட்டார்னு விஜய் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் சங்கீதா. இந்த பரபரப்பான சூழல்ல தான் சமீபத்துல திடீர்னு நடிகை த்ரிஷாவோட ஜோடியா திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில விஜய் பங்கேற்றிருந்தார். இதுக்கு பல்வேறு தரப்புல இருந்தும் நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கிற விதமா நடிகை சுசித்ரா வீடியோ ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க. அதுல விஜயும் த்ரிஷாவும் சேர்ந்து ஒரு திருமணத்துக்கு போனாங்க. அவங்க கை கூட பிடிச்சுக்கல, ஒருத்தரை பார்க்க கூட இல்ல, பேசிக்க கூட இல்ல. இத பெருசுபடுத்துறது அவங்கதான். இது முழுக்க முழுக்க அவங்களோட சதி அப்படின்னு நடிகை சுசித்ரா பேசியிருக்காங்க. விஜயும் ட்ரிஷாவும் சேர்ந்து ஒரு திருமணத்துக்கு போனாங்க. அவங்க கை கூட பிடிச்சிக்கல, ஒருத்தர் பார்க்க கூட இல்ல, பேசிக்க கூட இல்ல. இத பெருசுபடுத்தினது திமுக. இது முழுக்க முழுக்க திமுக சதி. மேலும் இது 2026ஆம் ஆண்டுங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு இருக்க கூடாதா ரெண்டு பேருக்கும்? ஜெயம் ரவி கெனிஷாக்கு இருக்கிற மாதிரின்னு ஜெயம் ரவி கெனிஷா பெயரை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க சுசித்ரா. இது 2026ஆவது ஆண்டுங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு இருக்க கூடாதா ரெண்டு பேருக்கு? ஜெயம் ரவி கெனிஷ்காக்கு இருக்கிற மாதிரி. மேலும் அவங்க சேர்ந்து கல்யாணத்துக்கு கோயிலுக்கு எல்லாம் போக கூடாதா? இதுக்கப்புறம் அவங்க சேர்ந்து கோயிலுக்கு போனா கூட தம்பதின்னு சொல்வீங்க போலயே. இவ்ளோ நேரம் மைண்டட் நீங்க அப்படின்னு விமர்சனம் செய்தவர்களை கடுமையா சாடிருக்காங்க நடிகை சுசித்ரா. சேர்ந்து அவங்க கோயிலுக்கு கல்யாணத்துக்கு எல்லாம் போக கூடாதா? இதுக்கப்புறம் அவங்க சேர்ந்து கோயில் போனா கூட அவங்க தம்பதியும்பீங்க போல. அதுக்கப்புறமா நேரோ மைண்டடா இருக்காதீங்க. மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தா கூட பரவாயில்ல, என்னவா இருந்தாலும் பரவாயில்ல. அவர் ஒரு ஸ்டாரு, அவர் இந்த மாதிரி 100 லேடிஸ் வச்சுக்கலாம்னு சொல்லி முடிக்கிறாங்க சுசித்ரா. எவ்வளவு நேரோ மைண்டடுங்க நீங்க. நேரோ மைண்டடா இருக்காதீங்க. மோர் தென் ஃப்ரெண்டா இருந்தா கூட பரவாயில்ல, என்னவா இருந்தாலும் பரவாயில்ல. அவர் ஒரு ஸ்டார், அவர் இந்த மாதிரி ஒரு 100 லேடிஸ் வச்சுக்கலாம். #விஷாக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போய் கிரிக்கெட் மேட்ச் பாருங்க.